Hi friends, welcome to our channel Tamil Let's Play Fantasy YouTube channel. நம்ம YouTube சேனலுக்கு இன்னைக்கு தான் முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குக்கான மேட்ச் டீடைல் பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல இப்படி ஒரு மேட்ச் வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மேட்சா இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிவியூ பார்க்க போறோம். சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து 23ஆம் தேதி நைட்டு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை. இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரு சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சிதம்பரம் ஸ்டேடியம்ல தான் நடக்குது. இதுதான் இந்த மேட்சை பத்தியான டீட்டெயில். அதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ சேனல் தான். எந்த ஒரு பெய்டு கீடோ எதுவுமே கிடையாது டீம் ஷோ. அதனால யாரையும் நம்பி ஏமாற வேணாம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி அப்படிங்கிறது ஒரு 100% ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான். நான் என்ன டீம் வச்சு விளையாடுறேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல ஒரு சில பிளேயரை மாத்தி விளையாடுறது உங்க விருப்பம். அதுக்குன்னு நான் காசு கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நம்ம பேர்ல யாரு கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் நீங்க தான் வந்து அதுக்கு பொறுப்பு, நான் கிடையாது. தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் நம்ம வச்சிருக்கோம். அதுல நீங்க ஃபாலோ பண்ணலன்னா கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னது போல XL11 ஆப்ல நம்ம வந்து சீரியஸ் லீடர் போர்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சார்பா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்கிறோம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா XL11 ஆப்ல இருந்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்தது. அது என்ன அப்டேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து TDS வந்து ஃப்ரீ. முதல்ல வந்து மாசத்துல 3 வாட்டி நீங்க ஃப்ரீயா TDS ஃப்ரீயா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நாங்க இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் ஃப்ரீயா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது போக ஒரு ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கறது ஒண்ணு புதுசா உருவாக்கி இருக்காங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். ஆல்ரெடி வாய்ஸ் மெசேஜும் வந்து நம்ம டெலகிராம்ல போட்டிருந்தேன். பிளேயர் வெர்சஸ் பிளேயர். நீங்க வந்து இன்னைக்கு மேட்ச்ல ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்றீங்க அப்படின்னா உங்க ஆப்போனன்ட் மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல ஒரு மொத்தம் 11 பிளேயர் 11ல ஆப்போனன்ட் டீம்ல ஒரு 11 பேர் 22 பிளேயர்ல நீங்க ஜடேஜாவை சூஸ் பண்றீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல இருந்து உங்க ஆப்போனன்ட் யாரை வேணாலும் எடுத்துட்டு வரலாம். சூரியகுமார் யாதவ் எடுக்கலாம், டோனி எடுக்கலாம், அஸ்வின் எடுக்கலாம். ஸோ ஜடேஜா வெர்சஸ் அவன் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து பேட்டில் போகும். இல்ல உங்க ஆப்போனன்ட் வந்து இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கைப்பட எடுத்திருக்கான் அப்படின்னா நீங்க ருத்ராஜை மட்டும் எடுக்க முடியாது. மீதி யாரை வேணாலும் நீங்க ருத்ராஜுக்கு பதிலாக போட்டி போட்டு மோதலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சு பிளே பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை வச்சு தான் ஜாயின் பண்ண போறீங்க. புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஹெட் டு ஹெட் ஃபேண்டசின்னு. நமக்கு சொன்னது போல நிறைய ஆஃபர்ஸ் வருது அப்கமிங்ல. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் XL11ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் அப்படின்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்டோம்னா நாங்க தான் பெரிய டீம் அப்படிம்பாங்க. மும்பைட்ட கேட்டோம் அப்படின்னா இல்ல நாங்க தான் பெரிய டீம் அப்படிம்பாங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 37 மேட்ச்ல சிஎஸ்கே 17, எம்ஐ வந்து 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மேட்ச் வந்து அட்வான்டேஜ் ஃபார் எம்ஐக்கு இருக்குது. அண்ட் ஹை ஸ்கோர் 218, லோ ஸ்கோர் 79. இவங்களுக்கு ஹை ஸ்கோர் 219, லோ ஸ்கோர் வந்து 136 இருக்கு. ஸோ 2 டீமுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஹெட் டு ஹெட் பேட்டிலும் நல்லாவே போயிட்டு தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சிஎஸ்கே வந்து கொஞ்சம் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. முன்னாடி எம்ஐ அதிகமா வின் பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்டா நடந்த கேம்ஸ்ல சிஎஸ்கேயோட கை வந்து கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிச்சு, இந்த சிதம்பரம் ஸ்டேடியம் பிச்சு வந்து பொதுவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. பாருங்க, இது வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பிச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மேட்சை வந்து ஸ்பின்னு வந்து நினைச்சா எப்படி வேணாலும் மாத்தி விட்டுரும் இந்த பிச்சில். அதே போல இந்த கிரவுண்ட்ல இருந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும். அதுக்குன்னு ஃபாஸ்ட் விக்கெட்டே எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சில் விக்கெட் எடுக்கிறாங்க, நல்லாவே எடுக்கிறாங்க. ஏன் ஸ்பின்னர்ஸ் விட நல்லா எடுக்கிறாங்க. நீங்க அது ரிசல்ட் பார்க்கும்போது தெரியும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் வந்து அதிகமான டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கும். ஆனா லாஸ்ட் இயர்ல நல்லாவே ஹை ஸ்கோர்லாம் வந்தது. பிச்சோட பவுண்டரி லைன் பாருங்க, ஆப் சைடு வந்து 70 மீட்டர் லாஸ்ட் சீசன்ல போட்டு கொடுத்தாங்க. ஸ்ட்ரைட்ல இருக்கிறதுலே சிஎஸ்கே பிச் தான் ஹையஸ்டா போட்டாங்க 79. லெஃப்ட் சைடு 66 போட்டு கொடுத்தாங்க, 66 மீட்டர். அண்ட் பிச்சோட வியூ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அபிஷியலான ரிப்போர்ட்டும் நம்ம சேனல்ல வந்து வந்துடும். அண்ட் ஓவராலா இந்த பிச்சில் வந்து 140 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதுல 72 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும்,
66 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜான ஸ்கோரா 160, ஹை ஸ்கோர் சிஎஸ்கே 246, லோ ஸ்கோர் வந்து ஆர்சிபி வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா போன வருஷம் 2024 ஐபிஎல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 7 மேட்ச் நடந்தது போன சீசன்ல. அதுல 2 மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க. மீதி 5 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. என்னதான் வந்து எங்க ஊர்லலாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான வெயில், ஆனா நைட் ஆனா ஒரு கிளைமேட் மாறுது தூத்துக்குடியில. அப்போ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் இருக்கும். நம்ம ஐபிஎல் டைம்ல பார்த்துருக்கோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து அந்த கரெக்டான கிரிப் வந்து கிடைக்காது. லைட்டா டியூ இருந்தாலும் பனி இருந்தாலும் அந்த இது கிடைக்காது அவங்களுக்கு. அதனாலதான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணாங்க. அண்ட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பிச்சோட ரீசன்ட் மேட்ச் லாஸ்ட் 4 கேம் பாருங்க, ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னர் ஃபாஸ்ட் 6, ஸ்பின்னர் 3. இங்க ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னர் 4. இங்க ஃபாஸ்ட் 12, ஸ்பின்னர் 1. இங்க ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் 0. அதனால நீங்க உடனே சிஎஸ்கே பிச்சா ஸ்பின்னுக்கு தானே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஸ்பின்னரா இறக்கிறாதீங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்சோ நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்லயும் நம்ம குறையாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் வந்து ஒரு 8ல இருந்து 10 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5ல இருந்து 7 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது அவங்க சொன்ன ஆவரேஜ் வைஸா பாத்தீங்கன்னா ஒரு 160 பிளஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். நம்ம வந்து ஒரு 160 to 170 எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த 2 அங்காளி பங்காளி விளையாடும் போது நம்ம வந்து எதையுமே ப்ரெடிக்ட் சரியா பண்ண சும்மாவே கரெக்டா வராது. இதுல நம்ம அங்காளி பங்காளி விளையாடும் போது சொல்லவே முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா 2 டீமும் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவோம், திடீர்னு பாத்தீங்கன்னா 2மே கேவலமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதனால நம்ப முடியாது 2 டீம் விளையாடும் போது. அண்ட் பவுலர்ஸோட பேட்டில் பாத்தீங்கன்னா மும்பைல வந்து ஹர்திக் பாண்டியா இல்ல, பும்ரா இல்ல. அது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் இந்த மேட்ச்ல பாக்குறேன். ஏன்னா பவுலர்ஸ் பேட்டில் பெருசா இல்ல. ருத்ராஜ் கைக்கோட் வந்து ட்ரெண்ட் போல்ட் பால்ல 3 டைம் அவுட் ஆயிருக்காரு, கான்வே வந்து 3 டைம் அவுட் ஆயிருக்காரு, திருப்பதி வந்து 3 டைம் அவுட் ஆயிருக்காரு, துபே 2 டைம் அவுட் ஆயிருக்காரு, ஜடேஜா வந்து 1 டைம் அவுட் ஆயிருக்காரு, தோனி வந்து 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. வேற யாருமே அங்க எம்ஐல வந்து சொல்ற லெவலுக்கு ஸ்டாட்ஸ் இருக்கிற லெவலுக்கு பெரிய பவுலர்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம்ல இல்ல. இருந்தது ஹர்திக் பாண்டியா, பும்ரா. அவங்களும் வந்து இந்த மேட்ச் வந்து ஆடல. அடுத்ததா நம்மளுடைய எம்ஐ பிளேயர்ஸ்ல டாப் 3 பேட்ஸ்மேனுக்கு இருக்கு. ரோஹித் சர்மா கலீல் அகமது பால்ல 3 டைம், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போட்டு திணறுவாரு, அது கண்டிப்பா 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட 3 டைம், ஜடேஜாட்ட 3 டைம், சாம் கரன்ட்ட 1 டைம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ட்டே கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்கிறாரு. திலக் வர்மா கலீல் அகமது பால்ல 2 டைம், அஸ்வின் பால்ல 1, ஜடேஜா பால்ல 1, பத்திரானா பால்ல 1. அதே போல ஸ்கை வந்து கலீல் அகமது பால்ல 2, சாம் கரன் பால்ல 2, ஜடேஜா பால்ல 4. ஏன்னா அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவர் லெஃப்ட் ஸ்பின் அந்த கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். பத்திரானா வந்து 1 டைம் வந்து ஸ்கையை விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரிக்லெட் அண்ட் வில்ஜெக்லாம் பெருசா ஐபிஎல் வந்து அவங்க விளையாண்டது கிடையாது. அதே போலதான் நமந்தீரும் பெருசா ஐபிஎல் கேம்ல அவங்க விளையாடல, அதனால பேட்டில் கிடையாது. இந்த டாப் 3 பேட்ஸ்மேனுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம சேனல் சார்பா கேட்கக்கூடிய இந்த ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் என்ன அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான். இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் ஆவா, சிஎஸ்கேயா அண்ட் மும்பையா? உங்களுக்கு பிடிச்ச டீம் வச்சு சொல்லாதீங்க, மேட்சை உண்மையில யார் வின் பண்ணுவா அப்படிங்கறத தெரிஞ்சு சொல்லுங்க. எனக்கு சிஎஸ்கே பிடிக்கிறதுனால சிஎஸ்கேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு மும்பை பிடிக்குங்கிறதுனால மும்பைன்னு சொல்ல மாட்டேன். மேட்சை வந்து லைட் அனலைஸ் பண்ணுங்க. மும்பை சைடு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு பவுலிங்ல பார்க்கும்போது, ஏன்னா பும்ரா ஹர்திக் இல்ல. அண்ட் இந்த மேட்ச்ல யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்கிறது செகண்ட் கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், ஜடேஜா இன்னைக்கு மேட்ச்ல எத்தனை கேட்ச் பிடிப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா ஜடேஜா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டர், அதனால அவரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 3க்கும் 1, 2, 3 அப்படின்னு உங்களுடைய ஆன்சரை மட்டும் போடுங்க. நீங்க சும்மா யார் வின் பண்ணுவா வின்னு அப்படின்னு போட்டு சிஎஸ்கே அப்பெல்லாம் போட தேவையில்லை. 1 சிஎஸ்கே, 2 மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தோனி, 3 ஜடேஜா, 2 கேட்ச் அப்படின்னு சிம்பிளா போட்டா போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வின்னர் வந்து நம்மளுடைய பாட்ல வந்து கண்டிப்பா உங்களுடைய ப்ரூஃப் அனுப்பி உங்களுக்கான பரிசு கிவ்அவே வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எம்ஐயோட பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து இந்த வெனியூல ஒரு 25 டீசென்டான ஆவரேஜ். அதே போல இன்னொரு ஓப்பனரா வந்து பாத்தீங்கன்னா ரிக்கல்டன். இந்த வெனியூல அவர் ஆடல, ஐபிஎல் மேட்சும் பெருசாலாம் அவர் வந்து கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். அது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கறதுல ரோஹித் சர்மா வந்து
எப்பவுமே வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கிறாரு. அது டார்கெட்லாம் அதிகமா வச்சா கூட அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பவர் பிளே கிட்ட இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நம்ம குறையாம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா அவர் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றாரோ, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லா ஆடி இருக்கிறார், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா இந்த ரன்னை கண்டிப்பா அடிச்சு கொடுப்பாரு. அது போக அவருக்கான எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரோஹித் சர்மா அதிகபட்சம் இந்த மேட்ச்ல இவ்வளவு ரன் அடிச்சாருன்னா நமக்கு வந்து ஒரு 40 to ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் ரோஹித் சர்மாவால வாங்கி கொடுக்க முடியும். ரிக்கல்டன் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி ஆப்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஆப்ஷன் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமாவே ஒரு கேட்ச் ஒரு ரன் அவுட், இல்ல ஒரு கேட்ச் ஒரு ஸ்டம்ப் இந்த மாதிரி பண்ணா கூட பிளஸ் அவருடைய பிளேயிங் 11 பாயிண்ட் சேர்த்து ஒரு 20 பாயிண்ட் வந்து பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து கிடைச்சிடும். பேட்டிங் வந்து அது மட்டும் இல்லாம ரிக்லட்டன் மாதிரியான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஒரு பவர் பிளே வரைக்கும் தான் அவரால் ஆட முடியும். அதுக்கப்புறம் உடனே வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் வந்து டப்புனு ஸ்பின்னை தூக்கிட்டு வந்துருவாங்க. நூர் அகமது இந்த மாதிரி ஸ்பின்னர் தூக்கிட்டு வரும்போது அவரால் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியாது. நம்ம வந்து குறிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுத்தாலே அவருடைய ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 30, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருந்து ஒரு 20 அப்படின்னா கூட ஒரு 50+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயரா தான் இருப்பார். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபி காட்டினார். பட் இந்த மேட்ச் வந்து அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பா வில் ஜாக் வந்து இந்த மேட்ச்ல 3 ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 ஓவர் பவுல் பண்ணுவாரான்னு தெரியல, பட் 3 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல சிஎஸ்கேல நிறைய லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ருத்ராஜ், நம்மளுடைய கான்வே, ரவீந்திரா, அதுக்கப்புறம் சிவம் துபே, ஜடேஜா. அப்போ இவருடைய ஸ்பின் வந்து கண்டிப்பா தேவைப்படும் மும்பைக்கு. அப்போ 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ அந்த 3 ஓவர் பவுல் பண்ணும்போது மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பேட்டிங்ல இவரால் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்ட் நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பிளஸ் ரவீந்திர ஜடேஜா மாதிரியான ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அதனால ஒரு அதிகபட்சம் வந்து ஸ்கோர் பண்ணா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு ஃபேண்டசி பாயிண்டா ஒரு 40 பாயிண்ட் வச்சா கூட அவர் 65ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம நினைச்சது போல குறிப்பா வில் ஜாக் வந்து எப்பெல்லாம் இந்த ரன்னை வந்து அடிச்சு கொடுக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்பெல்லாம் வராரோ அப்போ இந்த ரன்னை கன்ஃபார்ம் அவர் ஆடி கொடுத்துருவாரு. செகண்ட் பேட்டிங்கை விட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா சூரியகுமார் யாதவ் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. நம்ம இந்த இந்தியா சீரீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சாம்பியன் ட்ராஃபில இடம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம ஆனா இந்த வெனியூல பாருங்க உண்மையிலே ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. 40+ ஆவரேஜ் வச்சிருக்கிறது சூப்பரான ஆவரேஜ் தான். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து எப்பெல்லாம் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் வர்றாரோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா சூர்யா வந்து ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்குறாரு. பிளஸ் அவர்கிட்ட வேற ஏதாச்சும் அடிஷனல் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் பிடிக்கிறதுல அந்த லாங் பவுண்டரியில நிற்கும் போது அவர்கிட்ட வந்து மினிமம் ஒரு கேட்ச் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து சூர்யா கிட்ட இருந்து மினிமம் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து பேட்டிங்ல அவரோட பேட்ல இருந்தும் ஒரு கேட்ச் பிளஸ் பிளேயிங் 11 சேர்த்து குறையாம ஒரு 60ல இருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்குமே நீங்க வந்து சூர்யா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா நான் சொல்றது அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். அடுத்து திலக் வர்மா அதே போல இன்னொன்னு என்னன்னா ஜடேஜா கிட்ட கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டப்புன்னு ஜடேஜா கிட்ட விக்கெட் விட்டு போனார்னா கூட அது ஒரு பெரிய மைனஸா முடியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திலக் வர்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஃபேண்டசில வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இந்த வெனியூல 26 ஆடி இருக்காரு. நம்மளும் இந்த மேட்ச்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பா நான் வந்து திலக்குக்கு எப்போ இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பேன் அப்படின்னா இந்த ரன்னை வந்து அவரால் எப்போ அடிக்க முடியும் அப்படின்னா எப்பெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் இந்த ரன்னை வந்து கண்டிப்பா அவரால் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ குறைஞ்சது நம்ம வந்து திலக்கு கிட்ட ஒரு இந்த மாதிரி ரன் எதிர்பார்த்தாலே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் போயிடும். ஆனால் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்கிறதுனால ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து கண்டிப்பா இவருக்கு ஒரு த்ரெட்டா தான் இருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸா தான் திலக் வர்மாக்கு இருக்கும்.
அவர் அஸ்வினை ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கோர் வந்து 100 அகமடும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். ஜடேஜா கூட பெரிய த்ரெட்டா இருக்க மாட்டார், பட் அஸ்வின் 100 அகமெல்லாம் நல்ல ஒரு இதா இருப்பாங்க. அடுத்ததான் நமந்தீர், பெருசா அந்த லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த டாப் 6ல எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னா அது நமந்தீருக்காக தான் இருக்கும். பட் நல்ல குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன் தான். குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நமந்தீர்த்தை எதிர்பார்க்கலாம். அதுவும் போத் இன்னிங்ஸ்ல. சில பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஆடுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வந்து நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். இம்பாக்ட் பிளேயரா கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதுதான் எம்ஐயோட டாப் ஆர்டர்ஸோட நிலைமை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எம்ஐயோட பவுலர்ஸ். ஸோ பவுலர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் சாண்டர். யாருக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிச்சல் சாண்டருக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங் நல்லா டைட் பண்ணி போட்டு எம்ஐயோட டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் விக்கெட் விட்டாங்கன்னா மிச்சல் சாண்டர் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கலாம். அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பாயிண்டா இருக்கும். மற்றபடி வேற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுலிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி ஆப்ஷன் வாங்கி கொடுக்க வாய்ப்பு இல்லை. சாண்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். அதுவும் ரொம்ப இல்ல, ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றா அப்படின்னா, இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது பவுலிங்ல வந்து தீபக் சகாரும் ட்ரெண்ட் போல்டும் தான் இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், ட்ரெண்ட் போல்டும் தீபக் சகாரும் முதல் 4 ஓவர் 5 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரெண்ட் போல்டு தான், 2வது ஓவர் தீபக் சகார், 3 ட்ரெண்ட் போல்டு, 4 தீபக் சகார், 5 வந்து ட்ரெண்ட் போல்டு. ஆனா இந்த டீமோட ஒரு பெரிய வீக்னஸா நம்ம பாக்குறது டெத்ல பவுல் பண்றதுக்கு பும்ரா மாதிரியான இல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியான தரமான பிளேயர்ஸ் இல்ல. அவங்க வந்து டெத்ல வந்து கண்டிப்பா யாரை வச்சிருக்கணும், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் வச்சிருப்பாங்களா இல்ல ராஜ்பாவா எப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து டெத்துக்குன்னு வந்து சரியா இது கிடையாது. ஸோ இனிஷியல்ல மட்டும்தான் நல்லா அட்டாக் பண்றது இருக்காங்க. அப்படியே டெத்ல பவுல் பண்ணாலும் தீபக் சகாரையும் ட்ரெண்ட் போல்டையும் அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் பவுல் பண்ணா கூட மிடில்ல வந்து அவங்களுக்கு ஓவர் இல்லை. ஏன்னா மிடில்ல வந்து சாண்டரோட அட்டாக் இருக்கும், நம்மளுடைய கரண் சர்மாவோட அட்டாக் இருக்கும், அஸ்வினி குமாரோட இருக்கும். நிறைய பேர் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அவர் எப்படி ஆட போறாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் சிஎஸ்கே மாதிரியான ஒரு குவாலிட்டி டீம் கூட அவருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இவங்க தான் மேக்சிமம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவர் வைஸாவும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சாண்டர் வந்து அவருடைய 4 ஓவரை வந்து கண்டிப்பா பவுல் பண்ணுவார். அதே போல தீபக் சகாரும் அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணுவாரு. அண்ட் ட்ரெண்ட் போல்டும் அவருடைய 4 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இந்த 3 பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுடைய 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பிளஸ் வில் ஜாக் இருக்காருல்ல, ஸோ அவரு வந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. மீதி இருக்கக்கூடிய 5 ஓவரை தான் கரண் சர்மா ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணலாம், அஸ்வினி குமார் வந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணலாம். ஏன்னா வில் ஜாக்கு வந்து இன்னைக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிஎஸ்கேல இருக்காங்க. அதனாலதான் அவருக்கு வந்து பேட்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் எடுக்க சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா சாண்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து கண்டிப்பா இந்த வெனியூலயும் பாருங்க ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த மாதிரி எடுத்து கொடுத்திருக்கிறாரு. குறைஞ்சது நம்ம வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் சாண்டர் கிட்ட எதிர்பார்க்கலாம். குறிப்பா சிஎஸ்கேல வந்து கொஞ்சம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, ருத்ராஜ் வெல்க்வேடு, திருப்பதி. அதனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து சாண்டருக்கும் நம்ம போகலாம். ரொம்ப ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு சில பிளேயர்ஸ் தோனி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேருக்கிட்ட இருந்துமே நம்ம வந்து குறைஞ்சது வந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அது மட்டும் இல்லாம நான் குறிப்பா சொல்றது என்னன்னா, இந்த 2 பேர் தீபக் சகாரும் ட்ரெண்ட் போல்டும் இந்த 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கிறது எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூ பால்ல ஸ்விங் பண்ணி அனுப்புறதுல 2 பேருமே கிங்கு. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்கன்னா 1 or 2 விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவே இன்னைக்கு அதே போல கரண் சர்மா வந்து மினிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுவும் நீங்க கரண் சர்மாவுக்கு வந்து செகண்ட்ல பவுலிங் பண்ணார் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணார்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அஸ்வினி குமாருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணார்னா மேபி ஒரு 20% மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க, போதுமானதா இருக்கும். ஸோ இதுதான் எம்ஐக்கான ஃபுல் கம்ப்ளீட் ஸ்குவாட் அனலைஸ் பண்ணியிருக்கும். அடுத்ததா சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே டீமும்
ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஆன் பேப்பர் ஃபீல்டுல எப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ருத்ராஜ் கைக்வேடு வந்து இந்த வெனியூல 58 ஆவரேஜ் வச்சிருக்காரு, கான்வே 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். ருத்ராஜ் கைக்வேடு சரி, கான்வே சரி, பொறுமையா மூவ் பண்ணக்கூடிய பிளேயர். வந்தா வருது போனா போதும் அப்படின்னு அவசரப்பட்டு அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ அதனால ருத்ராஜ் கைக்வேட் இருந்து நான் வந்து குறையாம இன்னைக்கு வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா நான் ருத்துக்கு வந்து கண்டிப்பா இந்த ரன்னை வந்து நான் ஷுவரா எதிர்பார்ப்பேன். ஒரு 70% டீம்ஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுவே செகண்ட் பேட்டிங் வரும்போது ருத்ராஜ் கைக்வேட் வந்து 10ல 3 மேட்ச் தான் சரியா ஆடுறாரு. அப்போ நான் வந்து வெறும் 30% தான் நான் அவர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுப்பேன். அண்ட் கான்வேயும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து ரச்சனை எடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ஒரு டீமோட போனாங்கன்னா அதோட தான் போவாங்க. அதனால கான்வே தான் ஓப்பனிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கான்வே கிட்டையும் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா கான்வே வந்து அவர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராங் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா நான் கான்வே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% டீம்ஸ்ல வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு 30% வந்து டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். பட் இந்த கண்டிப்பா இந்த ரன் அடிச்சிருவாரு. ஆனா ஒரே ஒரு மைனஸா நான் பாக்குறது என்ன அப்படின்னா தீபக் சகாரும் சரி, ட்ரெண்ட் போல்டும் சரி, இந்த டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸுக்கும் கண்டிப்பா ஒரு த்ரெட்டா தான் வந்து இருப்பாங்க. அடுத்து ரச்சின் ரவீந்திரா நல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் அவர் தான் இது வாங்கினாரு சீரீஸ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் கிளாஸ் ஆடுறாரு. இந்த வெனியூலையும் ஒரு 30+ ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. குறைஞ்சது ரச்சின்ட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுவும் நான் எப்போ வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணிட்டார் அப்படின்னா சேசிங் வந்தார் அப்படின்னா ஒரு 70% டீம்ஸ்ல வந்து கண்டிப்பா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுவே அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா ஒரு 30% டீம்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா எப்பெல்லாம் ரச்சின் வந்து செகண்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் 10ல 7 மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல் கொடுக்குறாரு. எப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரோ 10க்கு 3 தான் சக்சஸ்ஃபுல் கொடுக்குறாரு. அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 25 to 30 ரன் அடிச்சாலே பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட நமக்கு வந்து ஒரு 7வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் நமன்டீர்னு சொல்லி கொஞ்சம் டாப்ல ஆடக்கூடிய வில் ஜாக்சன் சொல்லி டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால அதிகபட்சம் பவுல் பண்ணா 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். மேபி கொடுக்காம இருக்க மாட்டாங்க, மேபி கொடுத்து பார்க்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல எக்கனாமி மெயின்டைன் பண்ணாரோ ஓகே. ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு 8 ரன் அந்த மாதிரி கொடுத்தா 2வது ஓவர் கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அடுத்ததா திரிபாதி வந்து இந்த வெனியூல நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஒரு 27 ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. குறிப்பா திரிபாதி வந்து நல்ல ஒரு மிடில் ஆர்டரா இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த மேட்ச்லயும் நம்ம வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா இவர் எப்போ உள்ள வர்றாரோ அப்பதான் அங்க மிச்சல் சாண்டரோட அட்டாக் வந்து கண்டிப்பா இருக்கும். மிச்சல் சாண்டர் அட்டாக் இது பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ரன் அடிச்சிருவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம அந்த சேஸ் பண்ணணுமே அப்படிங்கிற ப்ரெஷர் இல்லாம கண்டிப்பா இந்த ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு 70% டீம்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா ஒரு 30% டீம்ல ட்ரை பண்ணா போதும். சிவம் துபே பாருங்க, நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு மிடில் ஆர்டர். நம்ம டீமுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயரா வந்து சிவம் துபே தான் இருக்கிறாரு. சிவம் துபேட்ட வந்து ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அவரு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நம்ம வந்து இதே மாதிரி ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 to ஒரு 35 ரன் சராசரியா அடிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா, ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா மட்டும்தான் ஒரு பேட்ல இருந்து இந்த மாதிரி ரன்ஸ் வருது. அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா சேசிங்ல வந்து அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ சிவம் துபே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா மட்டும் 70% டீம்ஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது தோனி, நம்மளுடைய கேப்டன், எல்லாருக்குமான கேப்டன். ஸோ தோனி வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் கைக்வேடா இருந்தாலும் சரி, திரிபாதியா இருந்தாலும் சரி, சிவம் துபேலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஆனா சேசிங்கே பிறந்த ஒரு பிளேயரா நான் பாக்குறது தோனி தான். ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து எப்பெல்லாம் ஆடுறாரோ அப்பெல்லாம் மேட்சை வந்து பயங்கரமா பினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். இந்த சீசன்ல நீங்க தோனியை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. கடைசி 2 ஓவர் தான் ஆட போறாரு அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஒரு 2 4 சரிங்களா, ஒரு ஒரு 6, மொத்தமே ஒரு 20 ரன் தான் அடிக்காருன்னு வச்சுக்குவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட், இதுக்கு ஒரு 6 பாயிண்ட் பிளஸ் 2 4 அடிச்சதுக்கு 8 பாயிண்ட், ஒரு 6 அடிச்சதுக்கு 16 16 12 ஒரு 28 பாயிண்ட். ஸோ வெறும் ஒரு 2 6 ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சாலே ஒரு 28 பாயிண்ட். அது போக ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லி அது இருக்கு, பிளேயிங் 11 பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு டோனிக்கு. ஸோ குறையாம 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. மற்ற சீசன் மாதிரி இல்ல, ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதனால 2 6 அடிச்சு கொடுத்தா கூட, ஒரு 3 6 அடிச்சு கொடுத்தா கூட முடிஞ்சு போச்சு. 18 பாயிண்ட் இன்ட்டு 18 எக்ஸ்ட்ரா ஒரு 18 வந்துடும், பிளஸ் 18 பண்ணணும். அதனால தோனி அசால்ட்டா நினைக்காதீங்க. இந்த சீசன்ல நானும் இது வரைக்கும் அவர் ட்ரீம் லெவல் எடுக்க மாட்டேன். இந்த சீசன்ல கொஞ்சம் நம்ம போக்கஸ் பண்ணோம். குறிப்பா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய டீம்ஸ்ல ஒரு 5 டீம்ஸ்லயாச்சும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 50% டீம்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்மளுடைய சிஎஸ்கேயோட பவுலர்ஸ் முக்கியமான ஆல்ரவுண்டரா பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் இதுல வந்து டபுள் அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி ஆப்ஷன் வாங்கி கொடுக்கறதுல ஜடேஜாக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன், அஸ்வினுக்கும் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மும்பையோட பவுலர்ஸ் வந்து நல்லா டைட் பண்ணி பவுல் பண்ணும்போது சிஎஸ்கே டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஜடேஜா பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் கிடைக்கும். மோஸ்ட் ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு 5 மேட்ச்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே போல அஸ்வினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கே டாப் ஆர்டர்ஸ் சொதப்பிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு. அது போக ஜடேஜா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ச் பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம், அதுவும் இருக்கு. பட் இப்போ ஓவர் பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அஸ்வின் அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. பத்திரனா அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கலீல் அகமது அவருடைய 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதே போல நூர் அகமது அவருடைய 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. கம்போஸ் வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரவீந்திரா, ஸோ அவரு ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணாருன்னா பத்திரானாக்கு 1 ஓவர் மைனஸ் ஆகும், அஸ்வினுக்கு கூட 1 ஓவர் வந்து மைனஸ் ஆகும். யார் எக்கனாமி நல்லா போறாங்களோ அதுக்கேற்றாப்புல தான் இருக்கும். பட் இதுதான் ஒரு இதா இருக்கும். நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது கலீல் அகமது தான் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ண போறாரு. 1வது ஓவர் அவர் பவுல் பண்ணாருன்னா 2வது ஓவர் வந்து கம்போஸ் பவுல் பண்ணுவாரு. 3வது ஓவர் கலீல் அகமதுனா 4வது ஓவர் இவர் பண்ணுவாரு. ஸோ இந்த பவர் பிளேல வந்து இவருக்கு அந்த 2 ஓவர் கொடுத்து முடிச்சுவாங்க. ஏன்னா பின்னாடி வச்சா அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்ச உடனே இல்ல அந்த 5வது ஓவரே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா உள்ள வந்துருவாரு, அஸ்வினி, நூர் அகமது இந்த 3 ஸ்பின்னர்ஸோட அட்டாக் நடக்கும். அவங்க கூட ஒரு 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. டப்புனு இப்ப 4 ஓவர் முடிஞ்சுட்டோம், 5வது ஓவர் பத்திரானா வரலாம், இல்ல 6 ஓவருக்கு அப்புறம் தான் பத்திரானா வருவாரு. அதனால டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர் வந்து பத்திரானா தான். 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு டெத்ல. அண்ட் கலீல் அகமது வந்து டெத்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. 1 ஓவர் வந்து ஜடேஜா கூட கடைசி ஓவருக்கு முந்தின அந்த லாஸ்ட் 4 ஓவர்ல 4வது ஓவர் வந்து ஜடேஜா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 17வது ஓவர் இல்ல 16வது ஓவர் ஜடேஜா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் பவுலிங் ஆப்ஷன். ஜடேஜா வந்து இந்த பிட்ச்ல நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறாரு, நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மேட்ச்ல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு ஜடேஜா வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மினிமம் வந்து ஜடேஜா கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், 1 or 2 விக்கெட்ஸ் அதிகபட்சம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல ரோஹித் சர்மா இருக்கிறாரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, நமன்தீர் இருக்கிறாங்க, பில்ஜாக் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய இருக்கிறதுனால ஜடேஜா கிட்ட 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஜடேஜா வந்து செகண்ட்ல பவுல் பண்ணாருன்னா இந்த விக்கெட்டை வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. அதே போல அஸ்வினுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. திலக் வர்மா இருக்கிறாரு, ரிக்கல்டன், இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கனால அதுல கண்டிப்பா ஒருத்தர் அவுட் ஆகிக்கிறாரு. ஸோ 1 or 2 விக்கெட் அதிகபட்சம் 2 குறைந்தது 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்றாரோ அப்போ இந்த விக்கெட்டை கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 50% டீம்ஸ்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பவுலர்ஸ். ஏன்னா பவுலர்ஸோட ஃபேண்டசி வேல்யூ கம்மி. அதனால நூர் அகமதும் அதிகபட்சம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா ஓவர் வந்து கொஞ்சம் கம்மியா பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கனால எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பா எந்த ஒரு இது இல்லாம நல்லா டைட்டா பவுல் பண்ணி கொடுக்குறாரு, எக்கனாமி எல்லாமே சேர்த்து. அதனால ஒரு நிறைய டாட் பால் போடுவாரு. டாட் பால் போட்டா கூட நமக்கு வந்து ஒரு 5 டாட் பால் உள்ள ஒரு 6 டாட் பால் போட்டா கூட அதுல ஒரு 6 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். ஒரு விக்கெட் எடுத்தா ஒரு 25 பாயிண்ட் இருக்கும்போது ஒரு 30, 35, 40 பாயிண்ட் கிட்ட போயிடுவாரு.
அடுத்து கலீல் அகமடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இனிஷியல் பிளஸ் டெத் அட்டாக்கர், குறிப்பா செகண்ட்ல பவுல் பண்ணாருன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து இப்ப சிஎஸ்கே ஒரு 170 அடிச்சாங்க அப்படின்னா லைட்டா ஒரு பிரஷர் இருக்கும். அதுல கலீல் அகமட் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுல் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 50% டீம்ஸ்ல வந்து நீங்க கலீல் அகமட ட்ரை பண்ணலாம். பத்திரானா சொல்ல வேணா, சிஎஸ்கேயோட டெத் பவுலர், 2 விக்கெட் வந்து ஷுவரா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம குறிப்பா பத்திரானா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. 50% டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கம்போஸ் இனிஷியல் அட்டாக்கர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் விக்கெட் நம்ம டொமஸ்டிக் லீக் அந்த ஏ சீரீஸ் லீக்ல எல்லாம் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பட் இங்க எப்படி எடுக்க போறான்னு தெரியல. ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் ட்ரை பண்ணிருங்க. எந்த பிளேயரையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கக்கூடியது வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இம்பார்ட்டன்ட். 2 டீம்ல வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ருத்ராஜ் கெய்க்வாட், திருப்பதி, சிவம் துபே, இந்த 3 பேர் வந்து சிஎஸ்கேல ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆடி இருக்காங்க. வில் ஜாக், ரோஹித் சர்மா செகண்ட் பேட்டிங்ல நல்லா ஆடி இருக்காரு. பொதுவா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும் ரோஹித் சர்மாக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்ல, ஒரு சில ரன் தான் கூட இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இங்க வந்து கான்வே, ரவீந்திரா, தோனி, குறிப்பா தோனி, அடுத்து ஸ்கையு, திலக் வர்மா, ரிக்கல்டன், இந்த 3 பேருமே எம்ஐ சைட்ல இருந்து செகண்ட் பேட்டிங் பண்ணா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நூர் அகமட் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்த 2 பேருக்குமே சிஎஸ்கே சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ஷன்ல பார்த்தது அந்த 2 பேர் இனிஷியல்ல செம்மையா வந்து அட்டாக் பண்றாங்க. செகண்ட் பவுலிங் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பா கலீல் அகமடு, பத்திரானா, ஜடேஜா, இந்த 3 பேருக்குமே செகண்ட் பவுலிங் வந்தாங்கன்னா இந்த 3 பவுலர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கரண் சர்மா, அஸ்வினி குமாருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா செகண்ட் பவுல் பண்ணா எம்ஐல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய குட் ஆப்ஷனா பாக்குறது வில் ஜாக். பவுலிங் ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இருக்கு. தீபக் சகார் 4 ஓவர் பவுல் பண்ணுவார். இனிஷியல் பிளஸ் டெத் அட்டாக்கர், இன்னைக்கு 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். கலீல் அகமட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணார்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். தோனி செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா விக்கெட் கீப்பிங் பிளஸ் ஒரு அதிரடியான பினிஷிங் ரோல் வகிக்கிறதுனால ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணிருக்காங்க, 15% உள்ளதான் இந்த 4 பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் ஃபேண்டசி வைஸா பார்த்தோம்னா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்குது. அதே போல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, ஸ்கையி, ட்ரெண்ட் போல்ட், இந்த 4 பேரும் உங்களுடைய ஸ்மால் லீக் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா இந்த 4 பேரால நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது ஸ்கை தான், பட் இருந்தாலும் ஐபிஎல் மாதிரியான இதுல வந்து ஒரு 40 ரன் 30 ரன் அடிச்சு கொடுத்துருவார். இந்த 4 பேர் தான் உங்க ஆப்பனன்ட் ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், எக்ஸ்11 ஆப்ல கொடுத்துருக்கக்கூடிய லீடர் கூட கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஞாபகப்படுத்துறேன். அதே போல நம்மளுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் 2 டீம் எடுத்திருக்கோம். ஒன்னு சேஃப், ஒன்னு லைட்டா ரிஸ்கா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டீம் பாருங்க, கான்வே, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, அஸ்வின், சாண்டர், பத்திரானா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், நூர் அகமது. இதுல இருந்து ஒரே ஒரு சில சேஞ்ச் தான் பண்ணிருப்போம். அதாவது இதுல ரோஹித் சர்மாக்கு பதிலா திலக் வர்மாவை வந்து எடுத்திருக்கும். அதே போல இங்க வந்து மிச்சல் சாண்டருக்கு, வில் ஜாக் வந்து இங்க பிக் பண்ணியிருக்கோம். அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நூர் அகமடுக்கு பதிலா கலீல் அகமடை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிருக்கோம். மொத்தமே இந்த மாதிரி தான் உங்க ஆப்பனண்ட் வந்து ஸ்மால் லீக்ல சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரி டீம் போட்டீங்கன்னா உங்க ஆப்பனண்ட் இந்த சேஞ்ச் பண்ணுவான். திலக் வர்மாக்கு பதிலா ரோஹித் சர்மாவை போடுவான். வில் ஜாக் எடுத்தீங்கன்னா அவன் சாண்டர் எடுப்பான். நீங்க கலீல் அகமட் எடுத்தீங்கன்னா அவன் நூர் அகமட் எடுப்பான். இந்த 3 சேஞ்ச் தான் மேக்சிமம் உங்க ஆப்பனண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நல்ல ரிஸ்க் எடுக்குன்னு தோணுச்சுன்னா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா தோனியை கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல போட்டு பாருங்க. மேபி அந்த விக்கெட் கீப்பிங் ஃபேண்டசி பாயிண்ட், அந்த அதிரடியான இருக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கெல்லாம் கான்வேயை விட அதிகமா வாங்கி கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்கும். கேப்டன் பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல ஜடேஜாக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கு, ருத்ராஜுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன், சூர்யாவுக்கு இருக்கு, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு, விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அந்த காரணத்தினால சொல்றோம். பட் இது ஒரு நல்ல சேஃபான டீமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வில் ஜாக்கோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால நான் வில் ஜாக் கொடுத்துருக்கேன். அதே இடத்துல சாண்டர் கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா உங்களுடைய ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய சுத்தி ஃபேண்டசி யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம கிவ்அவே क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு, இல்ல இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.